இல்லை, இப்போது நம்ம முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு வந்த பிறகு 4 கட்சித் தலைவர் சந்திச்சிருக்காங்க. முதல்ல சந்தித்தவர் திரு சீமான் அவர்கள். மாறுபட்ட கருத்து, கொள்கை, சித்தாந்தம் எல்லாத்துலேயும் மாறுபட்ட கருத்து, பெரியாரை குறித்து பயங்கர கடும் விமர்சனம். அதுதான் அடிநாதி திமுகவுக்கு. அந்த முரண்பாடு உள்ளவர் கூட போய் சந்திச்சிருக்காரு. அப்புறம் வைகோ ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவர், அவரு போய் சந்திச்சிருக்காரு. மற்ற 2 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக இன்னும் முடிவெடுக்கலை. அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க, அவங்க போய் சந்திச்சாங்க. ஓபிஎஸ் சந்தித்தது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் அவரோட இலக்கணத்துக்குள்ளே வருவாங்க. அரசியலில் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லைன்னு. ஆனால் திமுக கிட்ட கேட்டால் அரசியலில் நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதிரி இருக்கிறாங்க எங்களுக்கு. அந்த ஒரே எதிரி சொன்னது ஓபிஎஸ். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், திமுக கிட்ட கேட்டால் நண்பர்கள் வேண்டுமென்றால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதிரி எங்களுக்கு இருக்கிறாங்க, நிரந்தர எதிரி அதிமுக. அதிமுக கிட்ட கேட்டால் நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதிரி எங்களுக்கு திமுக. இதே தான் காங்கிரஸும் சொல்லும். அவங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க பிஜேபி, பிஜேபிக்கு ஒரு எதிரி இருக்காங்க காங்கிரஸ். மற்றபடி யாருக்குமே எதிரிகளே கிடையாது. ஆனால் அந்த இலக்கணத்துக்குள்ளே வரக்கூடிய ஓபிஎஸ் நல்ல நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அரசியல்னு சொல்லிட்டு திமுக போய் நிற்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பானா அது பெரிய ஆதாரம் இல்லை. இல்லை, திமுக பக்கம் போய் நிற்கிறார் ஓபிஎஸ் எப்படி சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இப்போவே திமுக பக்கம் போய் நிற்கிறாருன்னா திமுக கிட்ட போயிருக்காரு. இப்போ அதுதான் சொல்ல வரேன். அரசியல் ரீதியான சந்திப்பானா அதுக்கு பெரிய ஆதாரம் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் விவாதிக்கலாம், தவறு கிடையாது, அரசியல் இருக்கலாம். மரியாதை நிமித்தமான சந்திப்பானா அதையும் கடந்துடலாம். அதாவது பண்பாட்டு ரீதியான சந்திப்பு. ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், நலமாகி வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்க்குறது ஒரு பண்பாடு. தமிழ் அந்த பண்பாட்டில் போய் பார்த்துருக்காரு. அந்த எல்லையோடு அது ஒரு பக்கம் பார்த்தா அந்த எல்லையோடு அதை நிறுத்திடலாம் இவங்க சொல்கிற காரணம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் இருக்குதானா, அரசியல் இருக்கும் கண்டிப்பாக. இந்த அரசியலில் பெரிய அளவு முரண்பாடு இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னென்னா, மற்றவர்களாம் கட்சி இருக்குது, ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சி இல்லை, கட்சின்னு ஒன்று கிடையாது. ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறாங்க, தொண்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அமைப்பு ரீதியாக கட்சின்றது கிடையாது. அப்போது அவரை எந்த கூட்டணியில் அகாமடேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. இப்போ அவர் மனசுக்குள்ளே நினச்சிருந்து நேற்று வரைக்கும் என்னென்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணியில் ஏற்கனவே நம்ம இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம். அமித்ஷா வரும்பொழுதும் பார்க்கல, சரி அது ஒரு கூட்டணிக்காக உருவாக்குறதுக்காக வந்தார். ஆனால் இப்போது பிரதமர் வரும்போதும் பார்க்க மறுத்துடுறாங்க. அப்போ இதுக்கு மேலே இங்கே ஏதாவது ஒரு எதிர்ப்பை காட்டணும்.